அனைவருக்கும் வணக்கம். இந்த மூணாபுரமா வந்தாலும் வந்துச்சு இந்த அர்ச்சனா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில அல்லக்கைகள் சுற்றுவாங்கல்ல, அவங்க பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசித்ராவுக்கு வந்து சைப்தன்மை இல்லை, விசித்ராவுக்கு வந்து சைப்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொய் பரப்புரை வந்து கட்டமைச்சுட்டே இருக்காங்க. விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க, அவங்க வந்து போலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு கதையை வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சைப்புத்தன்மை அவங்க இருக்காங்கிறதுக்கே மிகப்பெரிய உதாரணமே அவங்க வந்து அர்ச்சனா வந்து மன்னிச்சதாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை வந்து பண்ணுறாங்க, கூட இருந்தே குளிப்பறிக்கிறாங்க. அதாவது போன வாரம் வரை கூட இருந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இங்கிட்டு போயிட்டு அவங்க மாயாவோட மாய வலையில் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய் கூசாமல் பொய் சொன்னதே இந்த அர்ச்சனா தான். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசினது மட்டும் இல்லாமல் நிக்சன் வந்து சொன்னால் பார்த்தீங்களா ஒரு விஷயம் கமல் சார்கிட்ட, அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அர்ச்சனாவை மன்னிச்சாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க தெரியுமா? ஜெயிலுக்கு போக வந்து நான் வந்து போயிருப்பேன், விசித்ரா தான் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பழிய போட்டது, அப்படியே விசித்ரா மேலே வந்து பழிய போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரும் அர்ச்சனா தான். என்ன ஒஸ்ட் பெருமாளை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் இங்கே ஒஸ்ட் பெருமாள் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து அர்ச்சனா என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் இருக்க இடமே தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயிலுக்கு போகாமல் இருந்து கேமராவில் பதிஞ்சு நான் இருக்க இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி கெத்தாக பேசுனுச்சு அர்ச்சனா. அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் தினேஷோட சேரும்போது பார்த்தீங்கன்னா நான் போயிருப்பேன் ப்ரோ, ஆனால் வந்து விசித்ரா தான் என்னை விடலை அப்படின்னு சொல்லி பேசி இவ்வளோ பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் பண்ணது. பின்னாடி 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 பேசி ரவீனாட்டை உட்கார வச்சு இந்த மாதிரி மாயாவோட மாய வலையில் வந்து சிக்கிட்டாங்க விசித்ரா அப்படின்லாம் சொல்லி பேசிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கும் இவனுக்கு வந்து சண்டை வருது, விஷ்ணுவுக்கு அர்ச்சனாவும் சண்டை வருது. அந்த சண்டையை வந்து தடுக்கலையாமா, அது ஒரு தப்பாமா. தடுக்காங்க, சொன்னாங்க பேசாத நாங்கள், நீ தான் வார்த்தையை வந்து விட்டுக்கிட்டே இருந்த அர்ச்சனா, உன் கையை பிடிச்சா இழுக்க முடியும். அப்போ என்னென்னா அவங்க வந்து கரெக்டாக தான் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய துரோகமும் பண்ணாங்க. இதில் என்னென்னா அர்ச்சனா இவ்வளோ பெரிய துரோகி. அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா முதுகில் குத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்படிப்பட்ட ஒரு துரோகியாக இருந்தவங்க தான் இந்த அர்ச்சனா. அப்போ அந்த அர்ச்சனாவே வந்து விசித்ரா மன்னிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சைத்தன்மை இருக்கு இல்லையா? சைத்தன்மை இல்லாமல் எப்படிப்பா மன்னிக்க முடியும்? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன வாரம் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக திட்டு வாங்குறாங்க. அந்த விஷ்ணுவுக்கு உங்களுக்கு சண்டை போட்டு படு கேவலமாக கமல் சார் வந்து காரி துப்புறாரு. அது வந்து உரிமை குரல் தூக்குனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி விட்டார். அந்த மாதிரி கமல் சார் வந்து கேவலப்படுத்தி விட்டார். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நினச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போய் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்குது, எல்லாமே மன்னிப்பு கேட்குது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து விசித்ரா அம்மாட்ட சொல்லுது, இந்த மாதிரி நான் தான் போன வாரம் தவறாக பேசிட்டேன், அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம 10 வார்த்தை பேசணும்னு சொல்லி நான் இருந்துட்டேன், அது என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லி அது கேவலமாக மன்னிப்பு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் பற்றி பேசிட்டாங்க, அதை பற்றி பேசிட்டாங்க, இதை பற்றி பேசிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பேசுனீங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டவுடனே சரி வா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி சகித்தன்மை இருக்கவங்க தான் விசித்ரா. அப்போ வந்து விசித்ரா வந்து எப்படி இருக்காங்க? சகித்தன்மையோடு இருக்காங்க. அதனால தான்டா சகித்தன்மையோடு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் அது எப்படி அவங்க சகித்தன்மையாக உங்களுக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க எப்படி உருட்டினாலும் சரிங்க. இந்த பிக் பாஸ் வரலாற்றிலே வந்து 78 டேட்ஸா நியர்லி வந்து 80 நாள். இந்த 80 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்போ இருக்கவங்க யாருமே இருந்ததில்லை. இவங்க இருக்காங்கன்னா அது காரணம் அவங்களுடைய சைத்தன்மை தான். எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே மோசமாக பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு வாரம் அர்ச்சனாவை திட்டினாங்க, விசித்ராவும் திட்டினாங்க, பிள்ளைங்க சேர்ந்துக்கிட்டு. அப்போ வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அந்த அளவுக்கு அர்ச்சனாவை அடகாத்ததே, அதாவது பார்த்தீங்கன்னா அடகாத்த மாதிரி அடகாத்ததே விசித்ரா தான். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகையும் சமாளித்து, அர்ச்சனா துரோகத்தையும் சமாளித்து, இந்த கூல் ஸ்பேஸையும் சமாளித்து, தினேஷையும் சமாளித்து இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க சைத்தன்மையோடு தானே இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு பெண்ணு? அப்போ 50 வயசு மேலே ஒரு பெண் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு ரெக்கார்டு தான். நீங்கள் என்ன தான் வந்து போட்டு அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து புலம்புனாலும் வேலைக்கு ஆகாது. அர்ச்சனா ஃபேன்ஸாக பிஆரா எவனோ பிஆர்னு சொன்னால் கோவப்படுறீங்க, ஃபேன்ஸுன்னே வச்சுக்கோங்க. ஃபேன்ஸ் தான்டா போதுமா, ஃபேன்ஸ் தான் கதறுறீங்க, கதறினாலும் சரி. விசித்ரா மாசு தான். நன்றி, வணக்கம்.